நோத்பர்மையின் பணிவான வணக்கங்கள். சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய பெற்றோர்கள் கடவுள் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நமக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க. கடவுளில் ஒரு 3 கடவுளை வகுத்திருப்பாங்க. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு 3 கடவுளை பற்றி விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. 3 கடவுளில் முதல் கடவுள் பிரம்மனாகவும் படைக்கக்கூடியவர், 2வது கடவுள் காக்கக்கூடிய கடவுள் விஷ்ணுவாகவும், அழிக்கக்கூடிய கடவுள் சிவனாகவும் இந்த 3 நிலைப்பாடுகளை வகுத்திருப்பாங்க. இதை நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஞானங்கள்லாம் பெற்றதுக்கப்புறம் 3 வேலைகள் மட்டும்தான் நடக்குதா அப்படின்றத கேட்கும்பொழுது, இல்லை இன்னும் 2 வேலைகள் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்புறம் தான் சொல்கிறாங்க, மறைத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அருளல் அப்படின்ற ஒரு செயல்பாடு இருக்குது அப்படின்னு. அப்போ அருளல் மறைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது, எப்படி படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற ஒரு 3 நிலைப்பாடு இருக்கோ அதே போன்று அருளல் மறைத்தல் அப்படின்னு, அதாவது அருளல்னு நம்ம கிரேஸ் சொல்லுவோம், ப்ளஸ் பண்ணுறாங்க, ஆசீர்வாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் மறைத்தல் நம்ம ஹைட் பண்ணுறாங்க, மறைக்கிறாங்க, ஹிடன் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லுவோம். அப்போ நமக்கு அருள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அருள் புரிகிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த 3 நிலைப்பாடுக்கு மத்தியில் அருளல் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நல்ல நிலைப்பாட்டில் நல்ல ஒழுக்க நெறிமுறையோட, நம்ம இறைப்பற்றோட, இல்லை எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நம்ம அதை பக்தி மார்க்கத்தில் நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அருள் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு செடி வளர்க்குறோம், அந்த செடியை படைத்தல், காத்தல், அழித்தல் 3 நிலைப்பாடுகளை வைங்களேன். இப்போது என்ன பண்ணுறோம், ஒரு விதையை போடுறோம், படைக்கிறோம், அதை காக்கிறோம், அதுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், அதை பராமரிக்கிறோம். அதுக்கப்புறம் காய்கனிலாம் வந்ததுக்கப்புறம் தான் அதை அழிக்கக்கூடிய நிலைப்பாடு வரும், அது கடைசி நிலைப்பாடு. இதில் அருளல் மறைத்தல்னு ஒரு விஷயம் இருக்கும், மறைந்து இருக்கும், அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை பாதுகாப்பு பண்ணி அதுக்குள்ளே இருக்க விஷயத்த நம்ம கொண்டு வர்றது தான் அந்த இடனாக இருக்கிறது, பூவோ காயோ இடனாக இருக்கும், அதை கொண்டு வரோம். ஸோ அது ஹைடாக இருக்கிறத எடுக்கிறோம். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அதுக்கு நம்ம என்னென்ன வேலைப்பாடுகள் செய்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அருள் புரியுது, அந்த செடி நமக்கு என்ன அருள் கொடுக்குதுன்னா, ஒரு பூவோ பழமோ காயோ நமக்கு அருள் புரியுது. அது எதுக்கு அருள் புரியுது அப்படின்னா, நான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பணிவடைக்கும், நான் செய்யக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் அது எனக்கு அருள் தருது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடு நம்மளை விட்டு, அது ஒரு வயது வந்தது, அது ஒரு மூப்படைஞ்சது, அது நம்மளை விட்டு போகணும் அப்படின்ற நிலைப்பாடு, அப்போ அது அழிந்தாகும். இந்த 3வது நிலைப்பாட்டுக்குள்ளே அருளல் அப்படின்றது ஒரு விஷயமும், மறைத்தல் அப்படின்ற ஒரு விஷயமும் மறைஞ்சிருக்கு. அதை நம்ம தேடி ஆகணும். உடனே என்ன பண்ணுறோம், படைத்தல், காத்தல், அழித்தல், அவ்வளோதான் நம்மளுடைய வேலை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் அருளல் மறைத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அருளலுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு அருள் வரணும்னா நம்ம என்ன செய்யணும், நமக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், மறைஞ்சு இருக்கிறத நம்ம எப்படி எடுக்கணும், கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்ற வேலைகளை இந்த 3 நிலைப்பாடுக்குள்ளே நம்ம இதை செய்துக்கிட்டு ஆகணும். புரியும் நினைக்கிறேன். அருளலையும் மறைத்தலையும் தயவுசெய்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க யோகம், யோகம்.